மேடம். ஒத்த ரோசா என்ட்ரி கொடுத்தாச்சு. வா ஒத்த ரோசா, உள்ள வா. மேடம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சம்பளத்துல 1 ரூபாய் குறைச்சிங்கன்னா 1 செகண்ட்ல ஜம்ப் ஆகி ஓடி போயிடுவேன். புரிஞ்சுதா? நீ கேக்குறத விட அதிகமா காசு நான் உனக்கு கொடுத்துறேன். வேலை மட்டும் நல்லா செய்யணும். என்ன? ஆஹா, கேக்குறத விட அதிகமா நீங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சிருவேன். நீங்க ஹாயா படுத்துக்கங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சொல்றேன். என்ன? ஆமாடி. மேடம். சொல்லு ஒத்த ரோசா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? என்ன சொல்றது, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா? என்ன ஆயிருக்கும் மேடம்? ஆமா, எதுக்காக என்ன திடீர்னு வர சொன்னீங்க? வீட்டு வேலையோட சேர்த்து உடம்பு வேலையும் செய்ய முடியாம தான் உன்னை வர சொன்னேன்டி. உடம்பு வேலையா? ஐயா உங்களை அடிக்கிறாரா? வேணும்னா நாம அவரை அடிச்சிடலாம். ஆமா, அவரை அடிக்கிற அடியில என்னால எந்திரிக்கவே முடியல. அப்படியா? இந்த ஒத்த ரோசா யாருன்னு அவருக்கு காமிக்க வேண்டியதுதான். நீ நினைக்கிற மாதிரி அவரை அடிக்கிறது என் உடம்பு மேல இல்லடி. அப்புறம் பெட் மேல வச்சு அடிக்கிறாரி. எனக்கு புரியல மேடம். சரி சொல்றேன் கேளு. என்னோட தங்கச்சிக்கு ரத்தம் வர்றது வரைக்கும் அவரு பெட் மேல வச்சு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓஹோ, அந்த அடியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? அதுக்கு நீ எதுவும் பண்ண வேணாம். ராத்திரி அந்த வேலையை நான் செய்யணும்னா பகல்ல இந்த வேலையை நீ எனக்காக செய்யணும். புரிஞ்சு போச்சு மேடம். நான் இங்க வந்து பகல் பூரா உங்களுக்கு வேலை செய்யணும், ராத்திரி ஐயாவுக்கு நீங்க அந்த வேலை செய்யணும். அப்படிதானே? தேங்க்ஸ் ஒத்த ரோசா. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். சரி, பத்திரமா. சரி. மேடம். சொல்லுமா. ஐயாவோட பேட்டிங்கு எவ்வளவு நேரம் நீடித்து நிற்கும்? மினிமம் 3 மணி நேரம். ஒரு டைம்ல விடிஞ்சு போயிரும். கடவுளே, விடிகிற வரைக்குமா? பெரிய பலசாலி தான் போல இருக்கு. அந்த பெரிய பலத்தை தாங்க முடியாம தானடி உன்னை நான் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன். அவ்வளவு பலமான தம்பி கூட விளையாடுறதுக்கு தங்கச்சிக்கு கூட பலம் வேணும்ல. ஆனா என் தங்கச்சிக்கு பலம் இருந்தும் பலமான தம்பி கிடைக்கல. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். சரிடி. அந்த பீடிக்கு இருக்கிற பலமாவது இருக்காடா உன் கீழே இருக்கிற பீடிக்கு? என்னடி தேவலாம் பேசுற? ஊர்ல இருக்கிற பீடி எல்லாம் பலமா தான் இருக்கு. நீ டெய்லி நல்லா பீடி பிடிக்கிற, ஆனா உன் பீடி மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. என் வாழ்க்கை நாசமா போச்சு. இந்த பாலங்கணத்துல பீடி எங்கடி பத்தோம்? பெரிய பெரிய கட்டை தான் பத்தோம். இந்த ஒத்த ரோசாவை இந்த வெட்டி பயலுக்கு கட்டி வச்ச என் அத்தைய எண்ணெயில போட்டு வர. எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன நீ? அவள் தான். சொல்லு, என்ன பண்ணுவ நீ? எந்திரிச்சு ஒழுங்கா கூட நிக்க முடியாதவனே. உனக்கு அப்படி போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா வீட்டுக்குள்ள போய் நில்லு, நல்லா வந்து போடுறேன். போடுவேடா, போட்டு அப்படியே கிழிச்சிருவேன். சொர்ண இல்லாத உன் தம்பிக்கு கூட ரோசை வருதா? போடி சொப்பு மூஞ்சி, நான் கிளம்பி வெளில போறேன். போடு. போடா போ, அப்படியே குடிச்சு குடிச்சு நாசமா போ.